இந்த சாப்டர் தண்டனை மற்றும் பரிசு, கலியினுடைய பரிசு. இது வந்து நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். முக்கியமாக இந்த சாப்டரில் என்ன நம்ம இது வரைக்கும் கேட்டு வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா, அர்ஜுனனுடைய பேரப்பிள்ளை பரீட்சித் மகாராஜ் அவர் கலிபுருஷனை சந்தித்த ஒரு நிகழ்ச்சி. அது எப்படி இந்த யுகத்தில் குழப்பத்தையும் மன நிம்மதி இல்லாத சண்டை சச்சரவு இந்த ஒரு சூழ்நிலையில் இதுக்கான காரணத்தை அவர் கலிபுருஷனை அவர் சந்தித்த போது கலிபுருஷர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், அவர் வந்து தர்மத்தினுடைய பிரதிநிதியான காளை பசுவையும் அதை ஒரு அரசனுடைய வேடனில் அதை வந்து அடிச்சிட்டு இருக்கும் போது அது வந்து ஒரு பயத்தால் ஒரு காலில் நின்றுட்டுருந்த ஒரு காட்சியும், பசு பூமியின் ஒரு பிரதிநிதியானது கண்ணீர் வடிவத்தில் இருந்த காட்சியை பரீட்சித் மகாராஜ் பார்த்ததப்போ தன்னுடைய வாளை எடுத்து கலிபுருஷனை கொல்றதுக்காக தயாரானப்போ கலிபுருஷனுக்கு அரசனோட போரிட்டு தன்னை வெற்றிப்பட முடியாதுன்றதை அறிந்து அவர் வந்து சரணாகதி அடைகிறாரு. அதே போல் பரீட்சித் மகாராஜ் கூட ஒரு வைஷ்ணவர் அரசனாக இருந்ததால் சரணாகதி அறிஞ்சவரை கொல்லுவது நீதி இல்லை, அந்த ஒரு கொள்கையை பின்பற்றினவர். அதனால் அவங்கள வந்து கருணை என்ற ஒரு பார்வையில் அவர் செய்கிற அநீதிகளெல்லாம் வந்து விடுறதுக்கான சரணாகதி அநீதிகளை செஞ்சுட்டு போட்டோன்னு சொல்லி விட்டு போகிறதுக்கு கூட இது கிடையாது. அதே மாதிரி அவருக்கு வந்து இந்த நாட்டில் உனக்கு எங்கே தூய்மை, ட்ரூத்ஃபுல்னஸ், கருணை, தயா, அப்புறம் தபஸ், ஆஸ்டெரிட்டி, கிளெனினஸ் இது நிறைந்த இந்த என்னுடைய நாட்டில் கலிபுருஷனுக்கு உனக்கு இந்த இடத்துல வாழ்கிறதுக்கான அனுமதி இல்லை, வேறு எங்கே உனக்கு இந்த 4 இதுங்களும் இருக்கோ அதை பார்த்து நீ வந்து அந்த இடத்துல போய் நீ தங்கிக்கலாம்னு சொல்லி இது பண்ணுறாரு. அப்போது கலிபுருஷர் கேட்குறாரு, எங்கே பார்த்தாலும் உங்களுடைய நாடு தான், அந்த எந்த இடத்துலையும் வந்து இந்த 4 இதுவும் இல்லாத இதுவே கிடையாது, அப்போ எனக்கு எங்கேயும் தங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அன்ட்டு கேட்கும் போது அப்போ ஒரு இந்த ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் வேர்ஸில் நம்ம பார்த்தோம், தியூதம் பானம் ஸ்திரிய சூனம். எங்கே இந்த கேம்பிளிங், மது அருந்தல், இல்லை illicit associations உமன், அப்புறம் வதங்கள் எங்கே நடக்குதோ, அனிமல் கில்லிங், இந்த இடத்துங்களில் வந்து நீ தங்கிக்கலாம். அது கூட எங்கேயுமே இல்லாததுனால அவர் வந்து இன்னொரு இடத்தையும் கேட்டப்போ ஜாத ரூபம், எந்த இடத்துல செல்வங்கள், தங்கம், கோல்டு பதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல தங்க வந்து அவர் அனுமதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் சுகதேவ கோஸ்வாமி ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை நம்மளுக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய மூலியமாக தெரிவிக்க வராரு. எந்த இடத்துல ஒரு அமைதியை விரும்புகிற அந்த சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் இது. அதைத்தானி ந சேவதா புபுஷு புருஷக்வச்சித் விசேஷத்தோ தர்மஷீலோ ராஜலோகபதிர் குருஹு. இதனுடைய டிரான்ஸ்லேஷன் நம்ம படித்தோம். அதில் வந்து யாரெல்லாம் வந்து ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறாரோ, நன்மையை எதிர்பார்க்குறாரோ, அந்த இடத்துல முக்கியமாக அரசர், பிராமணர்கள், தலைவர்கள், சன்னியாசிகள், இவங்க வந்து இந்த அதர்மத்தில்
இதில் ஒரு பொழுதும் அதுக்கு அவங்க ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் இதெல்லாம் வந்து இந்த லோகத்தில் நம்ம நடந்துட்டுருக்கிற ஒரு நோய்க்கான ஒரு இது நோயால் துன்புறுத்தல இருக்கிற நம்மளுக்கு இதிலேருந்து வெளிப்படுறதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும் என்றதுக்கான ஒரு வழிமுறை என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த கரப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஹிப்போக்ரஸி, இது குழப்பம். ஹிப்போக்ரஸினா குழப்பம். அதுக்கு இதில் வந்து எல்லாருக்கும் இந்த குழப்பத்திலேருந்து வெளியாகிறதுக்கான வழி தான் என்ன, அமைதியை எப்படி நம்ம எதிர்பார்க்கறது அன்றதுக்கான வழி என்னன்னு பார்த்துட்டு இருக்கும் போது இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து தெளிவான ஒரு வழியை காட்டுது. எப்படி தலைவர்கள் பரிசுத்தமாக இருக்கணும் அன்றத விசேஷத்தா அப்படின்னா, முக்கியமாக இந்த விஷயத்தை வந்து ஒரு எச்சரிக்கையாக சொல்லிகிட்டு இருக்கிறது யாருக்குன்னு பார்த்தோன்னா, அரசர், லோகபதி, குரு, பிராமணா, சந்நியாச, இவங்களுக்கு எதுக்கு முக்கியமாக இந்த 4 பேரை வந்து இதை குறிப்பிட்டிருக்கு. இதை வந்து பொதுவாக இருக்கிறவங்கள வந்து சொல்லிட்டில்ல, பொதுவாக இந்த ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு ஏதோ ஒரு ஜென்ரல் சாதாரண மக்களுக்காக இதை தெளிவச்சில்லை. இது வந்து லோகபதி, குரு, ராஜா, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகவத்கீதாவில் கூட கிருஷ்ணா வந்து எதத் ஆச்சரத்தை சேஷ்டஸ் தத்தத் ஏவதரோ ஜனஹா, எதெல்லாம் வந்து பெரிய முக்கியமானவங்க இதை வந்து செய்கிறாங்களோ அதையே வந்து மற்றவர் வந்து பின்தொடங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணமாக நின்றுடுது. அதே ஒரு அரசர் இப்போ ஒரு குடிப்பழக்கத்துலேயோ இல்லை இந்த சிகரெட்டு இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்காக அடிமையாக இருந்தால் பார்க்குறவங்க அந்த சமுதாயத்தின் மக்கள் கூட இது வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு ஒரு தப்பான விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஒரு பிராமணர்கள் இல்லை பூசாரிகள் இவங்கெல்லாம், இது ஒரு சன்னியாசி, இவங்கெல்லாம் வந்து ஒரு தடாத உறவுகளில் ஏற்பட்டால் இந்த இல்லிசிட் செக்ஸ் கனெக்ஷன்ஸ் இந்த இதில் இது பண்ணால் ஒரு சாதாரணமான மக்களுங்களுக்கு அவங்களுக்கு கடவுள் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையும் எழுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த பர்பட்டில் பிரபுபாத் சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெவல்யூஷனரி ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்ற மாதிரி. எப்படி ஒரு பொதுவாகவே எல்லாம் வந்து ஒரு தலைவர்கள் வந்து இந்த எலெக்ஷன் அந்த மாதிரி டைமில் வந்து இது பார்க்கும்போது என்னென்னா, இந்த வீழ்ச்சியை நாங்கள் வந்து எப்படி இது பண்ண முடியும் அன்றதுக்கு எங்களுடைய கட்சி, எங்களுடைய இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப தீர்வாக அதுக்கான செயலில் ஈடுபடும் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, அதே இதில் இந்த இதுங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தான் வந்து அந்த இதை எப்படி அதை கரப்ஷன் பண்ண அந்த இதை எப்படி அவங்க வந்து அதை பராமரிப்பு பண்ணிக்கலான்றது வந்து அவங்களே தான் வந்து மறுபடியும் அதுக்கான இதுங்களையும் பண்ணிட்டு போகிறாங்க. அதில் இந்த பாவச் செயல்கள் 4 வித 4 டைப்ஸ் ஆஃப் சின்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ், அதில் வந்து இதெல்லாம் வந்து ஒன்றும் சும்மா ஒரு தப்பான ஒரு செயல்கள் கிடையாது. இது வந்து ரொம்ப பெரிய பாவ செயல்கள். எதுக்குன்னா, முதல்ல வந்து இந்த கேம்பிளிங், தியூத்தம் அப்படின்னா என்ன அண்ணா, அது அந்த கேம்பிளிங்
அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா சத்தியம், ட்ரூத்ஃபுல்னஸ், அதை தவிர்க்கிறதுக்கு இந்த கேம்பிளிங் வந்து முக்கிய காரணமாக ஆயிடுது. இது வந்து வெறும் எந்த தர்மத்தை சேர்ந்தவங்கன்றதுக்கான இது கிடையாது. இது வந்து எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, யார் வந்து இந்த கேம்பிளிங் இதில் வந்து இது பண்ணுறாரோ அவங்க வந்து அந்த நேர்மத்தனத்தை அவங்க வந்து இழக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டாவதாக பார்க்கணுன்னா பானம், மது அருந்தல், இது வந்து தபஸ், ஆஸ்டெரிட்டி என்ற அந்த தூய்மையை இழக்க வழியாயிடுது. எந்த ஒரு லீடர்ஸ், இந்த முக்கியமானவர்கள் அந்த மது அருந்தலில் இது அதோடைய இதுக்கு அடிமையாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய மூளை சரியாக செயலில் ஏற்படாது. இதை வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்குன்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே இந்த ஏதாச்சும் ஒரு இந்த என்ன சொல்கிறது, அரசு வாயிலில் எதிரிகள் வந்து தாக்க முன்னேற்ற வரும்போது அந்த அரசர்களெல்லாம் வந்து இந்த குடிப்பழக்கத்தில் அவங்க அந்த இதில் நேரத்தை இது பண்ணிட்டு இருக்கும் போது அந்த அரசு ஆட்சியை வந்து அவங்க கைவிட வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. அதே மாதிரி இந்த அனிமல் ஸ்லோட்டர்ஸ் வதை செய்கிறதுனால தயா என்ற தூயிலையும் இழக்க இதாகுது. எப்படின்னா இந்த இந்த வெறும் பிரஜான்னா வெறும் இந்த மாநிலத்தில் பிறந்த நம்மளுக்கு மட்டும் அது இது கிடையாது. அங்கே இருக்கிற எல்லா என்ன உயிரினங்களுக்கும் வந்து அந்த அரசர் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு அவங்களுடைய பொறுப்பாகும் அந்த வகையில். அதே மாதிரி இந்த இலிசிட் செக்ஸ், இந்த அது வந்து சௌச்சம், கிளெனினஸ், தூய்மைத்தனத்தை கிளெனினஸ் அதை வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம், தவிர்த்துடுறோம். இதில் முக்கியமாக இந்த பர்பட்டில் பிரபுபாத் வந்து இலிசிட் கலெக்ஷன் இந்த தொடர்புகளில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா அதை இந்த இயல்பான ஒரு அட்ராக்ஷன்ஸ், ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் இந்த ஒரு பௌதிக லோகத்தில் அவங்களுக்கு எதுக்கு அந்த அட்டாச்மெண்ட், அந்த ஹிருதய கந்தி அது ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணமாகவே இது வந்து நின்றுடுது. அதில் இந்த 4 வகையான இதுங்களெல்லாம் வந்து தவிர்த்துறதுக்கு இது பண்ணுறதுக்கு பிரபுபாத் வந்து அடிக்கடி இந்த பெங்காலி உடைய ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி ஒரு இதில் வந்து எப்படி இந்த மூங்கிலுடைய இதை வந்து வளைவு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம அதை உபயோகத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி இளமையாக இருக்கும் போது, பச்சை தளத்தில் இருக்கும் போது அதை வந்து நம்மளுக்கு தேவையான வடிவத்தில் இது பண்ணிக்கும். அதே அது நல்லா வளர்ந்து அது ஒரு மஞ்சத்தழமையாக இதாகிடுச்சு, முத்தி போச்சுன்னா அதை வந்து வளைக்க முடியாமல் அது உடைஞ்சிடும். அதே மாதிரி தான் நம்மளுடைய இந்த
பழக்க வழக்கங்களும் இதெல்லாம் வந்துட்டு நம்ம சிறு வயசுலேருந்தே இதை வந்து நம்மளுடைய நடைமுறையில் கொண்டு வரணுன்றது கூட பிரகலாத் மகாராஜ் கூட வந்து இந்த கௌமாரம் ஆச்சரித் பிரக்னோ தர்மம், இந்த தர்மத்தை பற்றி நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த இந்திரியத்துடைய அந்த ஒரு இந்திரியத்தினுடைய அந்த யுகத்துலேருந்து அதை ஒரு மனசை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு மிகச்சிறிய உதாரணமாக பிரபுபாத் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சக்தியான ஒரு உதாரணத்தை அடிக்கடி இதையும் கூட வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. எப்படின்னா அந்த லிக்விட் பியூட்டி, திரவிய அழகு, அந்த இதில் வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கதை இதில் வந்து ரொம்ப ஒரு பிவில்டர்மெண்ட் அப்படின்னா ரொம்ப அதிர்ச்சியாக அந்த காமவெறியில் இருந்த ஒருவன் எப்படி ஒரு 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 பெரிய லேண்ட்லார்டு இல்லை நல்ல ஒரு செல்வாக்குள்ள ஒரு மனிதன் இல்லவன் ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக ஒரு அழகான ஒரு பெண்ணினுடைய மேலே ஒரு ரொம்ப மயக்கமாக இருந்தவன் அடிக்கடி வந்து தன்னுடைய கை பிடிக்க அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தோம். அது வந்து ஒரு பக்தியாக இருந்ததுனால அதை வந்து மறுக்க சொன்னாலும் கூட அவனால் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தபோது அந்த பெண் வந்து இவருக்கு ஒரு வாரம் கழித்து வந்தால் உங்களுக்கு நான் வந்து உன்னுடையதாக ஆயிடுவேன் என்ற ஒரு இதை கொடுத்து அந்த நபரும் ரொம்ப உற்சாகமாக ஒரு வாரம் கழித்து தானே நம்ம காத்திருக்கலாமே, ஒரு வாரத்துக்காக என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அந்த பெண் அந்த ஒரு வார காலத்தில் ரொம்ப சக்திசாலியான இந்த லாக்ஸேட்டிவ் ஒரு வகையான அந்த மெடிசின்ஸ் அதை வந்து எடுத்தால் என்ன பண்ணா ரொம்ப இந்த வாந்தி பேதி இந்த மாதிரி ஒரு இதுங்க ஏற்படும். அந்த மாதிரி ஒரு மருந்துகள் எடுத்துன்னு நல்வகையான சாப்பாடுங்களும் சேவிக்காமல் அதை வந்து அந்த வர வாந்தி பேதி எல்லாத்தையுமே வந்து ஒரு அழகான ஒரு கிண்ணங்களில் போட்டு அதில் சேமிப்பு பண்ணி அதை ஒரு ரொம்ப இறுக்கி கட்டி வீட்டுக்குள்ளே வச்சு இது பண்ணி அந்த வச்சுருக்கா. அந்த இதில் ஒரு வாரம் கழித்து அந்த நபர் வந்து எங்கே அந்த பொண்ணு இப்போது நான் வந்து சந்திக்கணும்னு சொல்லி இது பார்க்கும்போது பார்த்தா அந்த அழகான அந்த வடிவத்தில் இருந்த அந்த பொண்ணினுடைய வடிவம் ஃபுல்லாக வந்து ரொம்ப சுருங்கி எலும்புகள்லாம் தெரிகிற மாதிரி, கண்ணுங்களெல்லாம் ரொம்ப சுருங்கி ஒரு பேய் போல் ஒரு காட்சி. அப்போது அந்த நபர் இது இல்லை அந்த பொண்ணு, நான் இதை விரும்பி வந்தது, நீ வேறு யாரோ அப்படின்னு சொல்லி அவன் அதை மறுத்தப்போ அந்த பொண்ணு அவனை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வீட்டில் இருக்கிற ஒரு கார்னரில் சேமிப்பு பண்ணி வச்ச அந்த இதுங்களெல்லாம் வந்து திறந்து காட்டினப்போ அதனுடைய அந்த வாசனையில் அவன் ஒரு தாங்க முடியாத ஒரு ரொம்ப ரொம்ப கெட்ட வாடை அவனுக்கே வந்து வாந்தி கொண்டுட்டு வர மாதிரி இதான். அப்போது என்ன இதுன்னு கேட்டப்போ இதுதான் நீ என்னை வந்து நினச்சி எனக்காக வந்துட்டு இருந்தது, இது வந்து என்னுடைய அழகை வந்து நான் இப்போது என்னிலிருந்து அதை
செப்பரேட் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து இந்த இது நீ வந்து இத்தனை நாள் வந்து என்னுடைய இந்த அழகை தான் வந்து நீ இது பண்ணிகிட்டு இருந்த இல்லையா, அதுதான் இது அன்னு சொல்லி அவனுக்கு தெரிவிக்கிறான். அப்போது இதில் இந்த அனாலஜி, இந்த எக்ஸாம்பிள்ஸில் என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த லிக்விட் பியூட்டி இதில் வந்து இந்த அரசர்களெல்லாம் இந்த நம்மளை ஆண்டுட்டு இருக்கிற இந்த லீடர்ஸ் இவங்கெல்லாம் வந்து வெறும் இந்த போதிக லோகத்தின் இருக்கிற ஒரு வெளிய அழகை மட்டும்தான் வந்து பார்த்து அவங்க வந்து நம்மளுக்கு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர, உள்ளத்தில் இருக்கிற அந்த ஆத்மாவுடைய ஒரு முன்னேற்றத்துக்கும் வந்து அவங்களுக்கு பயன்படுற மாதிரி எந்த விதமான ஒரு செயல்லையும் அவங்க ஈடுபட்டுல. அதே மாதிரி இந்த இதில் நம்ம வந்து என்ன இருக்கோன்னா, இந்த உடம்பு கூட வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாத அந்த மாம்சம், கண்டமும், ரத்தம் இதுங்க தான் வந்து சேர்ந்து இருக்கிறது. இதை வந்து நம்ம தெரிஞ்சு இதுக்காக நம்ம இதை வந்து இந்த வாழ்க்கையை இந்த மாதிரி வீணடிக்கக்கூடாதுன்றதுக்காக மறுபடியும் பாகவதத்தில் இந்த பிரகலாத் மகாராஜனுடைய ஒரு கணக்கு அவர் இது பண்ணியிருக்காரு. எப்படி இந்த மனுஷ வாழ்க்கை 100 ஆண்டு எப்படி இருக்கோ, அதில் 50 இயர்ஸ், இந்த 50 வருஷம் வந்து அப்படியே தெரியாமல் காணாமல் போகுது. எதுக்காகனாக்கா நிஷ்பலம், உபயோகமே இல்லாத மாதிரி ஆகிடுது. எதுக்குன்னா அந்த பாதி வருஷம் வந்து தூக்கத்துலேயே நம்ம வந்து இது பண்ணிடுறோம். அதனால் அதில் எந்த விதமான ஆன்மீகனுடைய பயிற்சிக்காகவும் இல்லை கடவுளுடைய சேவைக்காகவோ அதை வந்து நம்ம பயனெடுக்கிறதில்ல. அது வந்து இருட்டான ஒரு இதுக்கே போயிடுது. அதுலேயே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 10லேருந்து 20 வருஷம் அப்படியே அதுவும் போயிடுது. எப்படின்னு பார்த்திங்கன்னா முக்தஸ்ய பால்ய கைஷோரா, எப்படி நம்ம எல்லோரும் வந்து அந்த சின்ன வயசில் நம்ம வந்து எப்படி விளையாடிட்டும் சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கணும், அந்த இதுலேயே வந்து நம்மளுடைய அந்த வாழ்க்கையும் இல்லாமல் போயிடுது. அதுலேயே நெக்ஸ்ட்டு ஜரகிரஸ்த தேகஸ்ய, மீதி இருக்கிற இன்னும் ஒரு 20 வயசும் வந்து அப்படியே இதாகிடுது. எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி வந்து உடம்பு முடியாமல் போகுது. அது மாதிரி அந்த ஒரு காரணத்தினால நம்மளால் சரியாக வந்து நம்மளால் இந்த ஜபிக்கிறதுக்கோ இல்லை இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு வந்து பெருமாளுடைய தரிசனத்தை எடுக்க முடியாமல் போகுது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி 50 வருஷம் தூக்கத்துலேயும் போயிடுச்சு, இன்னும் ஒரு 20 வருஷம் விளையாட்டுலேயும் போயிடுச்சு, ஒரு 20 வயசு வந்து நம்மளுடைய உடம்பு முடியாத ஒரு காலகட்டத்துலேயும் அதுவும் இல்லாமல் போய் 90 வயசு வரைக்கும் அது அப்படியே போயிடுச்சு. மீதி இருக்கிற அந்த ஒரு 10 வருஷம்தான் ஆக்டிவ் லைஃப் நம்மளுக்கு இருக்கிறது. அந்த 10 வயசுலேயும் பார்த்தோன்னா துர்புரேன காமேனா, எப்படின்னா நம்மளுக்கு கிடைக்காததை எப்படி நம்மளுக்கு கிடைக்க தக்க வைக்கணும்ன்ற ஒரு வெறியில் நம்ம வந்து வேலை செஞ்சிட்டோ, இல்லை நம்மளை சார்ந்திருந்தவங்களை இந்த குடும்பத்தாரை பார்க்குறதுலையும், இந்த உடம்பை அலங்காரம் பண்ணிக்கணும், பணம் சம்பாதிக்கிறதுலையும், மற்றவங்களுக்கு பிடிச்சதுக்கு எப்படி நம்மளை ரெடி பண்ணிக்கணும் அன்ற இதில் வரி கட்டுற இதுலேயும் நம்ம வந்து அந்த நேரமும் செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர்றதுக்காக அதை வந்து பயன்படுத்தாமல் அதுவும் அப்படியே இல்லாமல் போயிடுது. அதனால் இந்த முக்கியமாக வந்து அந்த தலைவர்களுக்கு இந்த ஒரு கணக்கு வந்து இந்த வாழ்க்கை ஒரு டெம்ப்ரவரி, அதுவும் வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் தான் அன்றதை அது வந்து எல்லா விதமான இந்த
தன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் வந்து வீணாக போயிட்டுருக்கு அன்றதை வந்து தெரியாமல் பெரிய பெரிய இந்த லைட் நல்லா பில்டிங்ஸு அப்புறமா அணை கட்டுற இந்த மாதிரி பெரிய பெரிய இதுங்களையே வந்து அவங்களுடைய வாழ்க்கையும் இதாகிடுது. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய தியானம் எது மேலெல்லாம் இருக்கோ எம் வாபி ஸ்மரன் பாவம், அதுதான் வந்து நம்மளை வந்து ஒரு இந்த மனுஷ வாழ்க்கையிலேருந்து தவறிட்டா எப்படி நம்ம ஒரு அசைவம் இல்லாமல் ஒரு மரமாகவோ இல்லை ஒரு லோவர் ஸ்பீஷிஸ் ஒரு மிருகமாகவோ நெக்ஸ்ட்டு பிறவி எடுக்கிறதுக்கு வழி ஆகிடுது. அதனால தான் வந்து இதை வந்து இந்த தலைவர்கள் நம்மளுக்காக இப்போது இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அதுக்கப்புறம் அரசாங்கத்தில் இந்த மாதிரி யாரெல்லாம் இப்போது குரு அண்ட் சொன்னால் டீச்சர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்க டீச்சர்ஸ் அவங்கெல்லாம் வந்து இதை உணர்ந்தவங்களாக இருக்கணும். எப்படி இந்த மனுஷ வாழ்க்கை எந்த அளவுக்கு முக்கியத்துவம்ன்றதை உணர்ந்தவங்களாக இருக்கணும். அதெல்லாம் வந்து தான் இந்த சாஸ்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வர்ணாசிரம தர்மம் இதை வந்துட்டு ரொம்ப விஞ்ஞானபூர்வமாக இதுங்க வந்து தெரிவிச்சிருக்கு. அதுலேயும் வந்து இந்த இப்போ இருக்கிற ஒரு மாடர்ன் பீப்புள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்லெஸ் சொசைட்டி. எதுக்கு இந்த மேலே பெரியன்ற மாதிரி ஒரு வேதமாடங்கள் எதுக்கு, எல்லோரும் ஒன்று தான்ன்ற மாதிரி வகையில் பார்க்கணும். ஆனால் இந்த வர்ணாசிரம தர்மன்றது வந்து ரொம்ப சயின்டிஃபிக். அது ஏன்னா எல்லோரும் வந்து நம்ம இந்த பிறவி எடுக்கும் போதே வந்து சூதரர்களாகவே தான் இருக்கோம். அதுலேயும் நம்மளுக்கு வந்து எப்போ நம்ம இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் அடைக்கலத்தை தேடுறதுலையும் இல்லை நம்மளுக்கு தேவையான உணவுகளை தேடிட்டும் இது பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த சூத்ர வாழ்க்கையை நம்ம வந்து முன்கூட்டியாகவே நடைமுறைக்கே கொண்டு போயிட்டுருக்க மாதிரி இதுலேயே போயிடுறோமே தவிர அந்த பிரம்ம ஜிக்ஞாசா இந்த வாழ்க்கையின் குறிக்கோள் தான் என்னன்றதை வந்து நம்ம தேடிட்டு போயிட்டில்ல. அதனால தான் வந்து இந்த பிராமணாஸ்ன்றதுக்கு தேவையாக இருக்கிறது இந்த 4 தான். என்னது? ட்ரூத்ஃபுல்னஸ், தபஸ், ஆஸ்டெரிட்டி, ஞானம், இதுங்க தான் வந்து முக்கியம். ஆனால் அதே இதில் இந்த இதில் வந்து இதுங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒன்றும் பெரிய பெரிய படிப்புங்கள்லாம் படித்து இந்த பட்டங்கள்லாம் வாங்கியிருக்கிறவங்களா இருக்கணுன்றதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இது பண்ணிக்கிட்டுலாம். அடிக்கடி வந்து பிரபுபாத் கூட வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் கம்யூனிசம்ஸ் பற்றி அந்த இதில் இருக்கிற அந்த சன்னியாசிகள் வந்து சில சமயத்தில் வீடு விட்டு வீடு போயிட்டு கிரகஸ்தர்களுடைய இதில் வந்து ஒரு சில அங்கி ஒரு என்ன சொல்கிறது அவருடைய ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி இதில் போவாங்க. ஆனால் அதுக்கான காரணம் வந்து என்னென்னா அந்த அந்த கூப்பத்திலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்காக அவங்களுக்கு அந்த அத்தியாத்ம ஞானத்தை இது பண்ணுறதுக்காக அதோடைய ஒரு பிரச்சாரத்தை கொடுக்கறதுக்காக அவங்க வந்து இந்த ரொம்ப வேல்யூபிள் ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் லைஃப்பை எப்படி நம்ம அதை பயன்படுத்தணும், இதிலேருந்து எப்படி வெளியே வர முடியும் இந்த சிக்கல் இந்த பந்தனத்துலேருந்து, அதே மாதிரி கிருஷ்ணரை எப்படி ஸ்மரணை பண்ண முடியும் அன்றதுக்கு அவங்க வந்து தெரிவிக்கிறதுக்காக தான் அந்த வழியில் அவங்க வெளியே போகிறாங்க. அதே மாதிரி அந்த ஞானத்தை தெரிவிக்கிறதுக்கு தான் அவங்க வந்து வெளியே போகிறாங்க. அதில் நெக்ஸ்ட் இன்னும் இதில் பார்க்கும்போது இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய டாலர்ஸ் அந்த கரன்சிஸில் பார்த்திங்கன்னா இன் காட் வி ட்ரஸ்ட் என்ற அதை வந்து ரொம்ப பாயிண்ட் பண்ணி பிரபுபாத் வந்து இது பண்ணுறாரு. எப்படின்னா நீங்கள்லாம் வந்து இந்த காட் வி ட்ரஸ்ட்ன்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க, ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள்
கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க? கடவுளை பற்றி நீங்கள் என்னதான் தெரிஞ்சு இது பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன்னா இதில் அதுலேருந்து நீங்கள் வந்து கடவுள் மேல் நம்பிக்கைன்னு சொல்லும் போது கடவுளுடைய சொல்படி நம்ம வாழ இது பண்ணணும். அந்த அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரதேவர் கடவுளுடைய ஒரு பிரதிநிதியாக இருப்பாள். ஆனால் அவர் அந்த செல்வங்களெல்லாம், அரசாங்கத்தில் இருக்கிற அந்த செல்வங்களெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாருன்னா, எடுத்துகிட்டு பெரிய பெரிய இந்த இண்டஸ்ட்ரீஸ், இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் அதுங்களை வந்து நிர்மாணம் பண்ணுறதுக்காக அந்த பணங்களெல்லாம் வந்து அவர் அங்கே தான் அந்த இதுக்கு செலவாக அளிக்கிறார். அப்படி பார்க்கும்போது என்ன, கஷ்டப்பட்டு பொதுமக்கள் இது பண்ணியிருக்க அந்த செல்வங்கள்லாம் வந்து இந்த வகையில் அது இது பண்ணும்போது, அப்போது நீ அந்த இன் காட் வி ட்ரஸ்ட் அன்ட்டு இது பண்ணுறதுல ஒரு அர்த்தமே இல்லை. அதே மாதிரி எப்படி இந்த அத்தியாத்ம ஞானம் இல்லாதவங்க ஒரு குருட எப்படி தன்னுடைய வழி சரியாக தெரியாமல் வழிகாட்டியாக இருப்பாரோ, அந்த மாதிரி தான் இந்த தலைவர்கள் கூட அந்த உபநீயமான ஒரு இருட்டு அறைக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கான ஒரு வழியாயிடுறாரு. அதே மாதிரி இந்த அமெரிக்கன்ஸில் கூட ஒன்ஸ் என்னாவதுன்னா, இந்த மது அருந்தலில் வந்து தடை போடுறதுக்கு அது கம்ப்ளீட்டாக இருக்கவே கூடாது அந்த நாட்டில்ன்னு சொல்லி ரூல் பண்ணப்போ, அங்கே இருக்கிற மக்கள்களெல்லாம் வந்து தாங்களே வந்து அந்த மதுங்களை வந்து தன்னுடைய வீட்டுங்கள்லேயும் அவங்கவுங்களே வந்து அதுங்களை ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அது ஒரு ஸ்மக்லிங் வகையில் இதாகிடுது. அப்போது கவர்மெண்ட் வந்து இந்த இதுங்களை வந்து இதெல்லாம் வந்து இது செய்யும் போது, தடைகள் இது பண்ணும் போது அவங்களால அதை வந்து ஒரு நல்ல வகையில் கொண்டு வர முடியாமல் போகுது. அப்போது அதுக்கான காரணத்தை வந்து பிரபுபாத் அங்கே அவருக்கு தெரிவிக்கிற எதுக்குன்னா, வெறும் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸுங்களை போடுறதுனால மட்டும் எல்லாரையுமே வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அவங்களுக்கு வந்து பகவத்கீதாவில் கிருஷ்ண எப்படி பரம் திருஷ்டுவா நிவர்த்தத்தை, அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இன்னும் எது இருக்கோ அதை வந்து அவங்களுக்கு காமிச்சு கொடுத்தா அவங்க வந்து அவங்களுடைய அந்த லோவர் குணங்களை வந்து விடுறதுக்கான ஒரு எண்ணம் வரும் அவங்களுக்கு. அதனால் அவங்களுடைய ஹிருதயத்தில் இருக்கிற அந்த அழுக்கங்களெல்லாம் நீக்கிறதுக்கு பாகவத்தில் இருக்கிற அந்த ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணுவும் அந்த நாமஸ்மரணம் இதுங்களெல்லாம் பண்ணுறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய ஹிருதயத்தில் இருக்கிற அந்த அழுக்கங்கள்லாம் வந்து நீங்கி அவங்களால ஒரு அந்த சேதோதர்ப்பணம் ஆகுது. ஸோ அந்த இதில் வகையில் அந்த டைமில் பிரபுபாத் வந்து யூஎஸில் வந்து இந்த இதுங்களெல்லாம் பண்ணும்போது அவங்களுடைய அந்த இதை வந்து கவர்மெண்ட்ஸ் கூட அப்ரிஷியேட் பண்ணுது. எதுக்குன்னா, அவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் எதோ முயற்சிங்கெல்லாம் பண்ணி கூட இந்த லிக்கர் ஷாப்ஸு இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணாலும் கூட அவங்களால முடியாதது ஜஸ்ட் பை இந்த பிகினிங் ஆஃப் சாண்டிங்கில் இதுங்களெல்லாம் வந்து அவங்க கைப்பற்றும் போது, கிருஷ்ண பிரசாதங்களை சாப்பிட்டுட்டு இது பண்ணும்போது அவங்களால வந்து இதுங்களெல்லாம் விட்டு வெளியே வரத்துக்கு ரொம்ப எளிமையாக போகுது. இது வந்து அந்த டைமில் பிரபுபாதை வந்து ப்ராக்டிக்கலாக இது பண்ணியிருக்காரு. இது அதில் நெக்ஸ்ட்டு இல்லை ஸோ இந்த இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அந்த அறியாமல் என்னன்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு அந்த கிருஷ்ணருடைய சம்பந்தம் என்னன்றதை நம்ம மறந்துருக்குறோம். அதை வந்து நம்ம நினைவு பண்ணிக்க வேண்டியது தான் நம்மளுடைய அந்த அதை வந்து நம்ம இந்த நாமஸ்மரணங்கள்லேயும்
அதனுடைய பிரசாத சேவனங்களையும் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து நம்மளுடைய உணர்வுகளை வந்து அது மறுபடியும் உண்மையான உணர்வுகளை வந்து அது அவேக்கன் பண்ணி கொடுக்குது. ஸோ இதுதான் இந்த இதில் இது பண்ணியிருக்கு. மெயினாக இந்த வேர்ஸில் வந்து பிராமணர்கள் எல்லாம் எல்லா பிரிவினைகளுக்கும் சமய காவலர்கள் ஆவர். சந்நியாசிகளோ சமூக மற்றும் ஆன்மீக பிரிவுகளுக்கெல்லாம் ஆன்மீக குருவாக உள்ளனர். அதை போலவே ஜனசமூக தலைவர்களும் அரசரும் கூட பொதுமக்களின் பௌத்திக நல்வாழ்விற்கு கடமைப்பட்டவர்களானவர். முன்னேற்றத்தை விரும்பும் சமயவாதிகளும் பொறுப்புள்ள மனிதர்களும் அல்லது மனிதர்களும் தங்களது மனித வாழ்க்கை வீணாக்கிக் கொள்ள விரும்பாதவர்களும் அதர்ம கொள்கைகளிலிருந்து முக்கியமாக பெண்களுடன் தீய உறவிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஒரு பிராமணன் உண்மை பேசவில்லை என்றால் பிராமணன் என்ற அவன் உரிமை கொண்டாடுவது உடன் செலுத்துவதாகிவிடும். சந்நியாசிகள் பெண்களுடன் தீய உறவு கொண்டாடுதல் தன்னுடைய சந்நியாசி தான் ஒரு சந்நியாசி என்று அவர் உரிமை பாராட்டுவது பொய்யாகிவிடும். அதை போலவே அரசரும் பொதுஜன தலைவரும் தீவற்ற பொறுமை கொண்டாடுவர்களும் தேவையற்ற கொண்டாடுவர்களாகவும் குடிப்பழக்கம் மற்றும் பிடிக்கும் பழக்கம் ஆகியவற்றைக்கும் கொன்றவர்களாகி இருப்பவர்கள் நிச்சயமாக அவர்கள் பொதுநலன் தொண்டு செய்யும் பொதுநலம் தோண்டி செய்யும் தகுதியற்றவர்களாகி இருப்பார்கள். உண்மை அல்லது சத்தியம் இல்ல மதங்களுக்கும் அடிப்படை கொள்கையும் மனித சமூகத்தின் 4 தலைவர்களான சந்நியாசிகள், பிராமணர்கள், அரசாங்கங்கள் மற்றும் பொது தலைவர் ஆகியோர் ஒழுக்கத்தையும் தகுதியும் நன்கு பரிசோதிக்க வேண்டும். ஒருவரை ஆன்மீக குருவாகவோ அல்லது சமூக தலைவராகவோ ஏற்றுக்கொள்ளும் முன் மேற்குறிப்பிட்ட முறையில் அவரது ஒழுக்கத்தை பரிசோதிக்க வேண்டும். அதாகிய சமூக தலைவர்கள் கல்லூரி படிப்பில் குறைந்த தகுதி உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் சூது, குடி, விபச்சாரம் மற்றும் மிருகங்கள் வதை ஆகிய 4 தகுதியின்மைகள்
இமைகளில் இருந்து முக்கியமாக அவர்கள் விடுபட்டிருந்தவர் அவசியமாக விடுபட்டிருக்கணும் அவசியமாக. ஸோ ஹரே கிருஷ்ணா. ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் இது பண்ணலாம். தங்கம் மீன்ஸ் செல்வம், வெல்த். இப்போது இன்றைக்கி இருக்கிற இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த எலாபரேட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ டீப்பர் நாலேஜ் இதெல்லாம் இருக்குது. இதை வந்து அந்த காலத்தில் இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கிறது யார்? வியாசதேவர். அதே மாதிரி இப்போது பேசிகிட்டு இருக்கிற சுகதேவ் கோஸ்வாமி, இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மாடர்ன் சிட்டிஸில் வந்து ஒரு ரொம்ப பாலிஷ்ட் லைஃப்பில் இருந்தவங்க கிடையாது. அவங்கெல்லாம் வந்து சிம்பிள் ஒரு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு சும்மா வாழ்க்கை நடத்திட்டு போகணும் அந்த இதில் இருந்தவங்க அவங்கெல்லாம் வந்து. ஈவன் ரீசெண்ட் டேஸில் கூட கௌர் கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் கூட நம்ம பார்க்கலாம். அவரெல்லாம் வந்து தன்னுடைய ஹரிநாம ஜபத்துக்கு எதெல்லாம் வந்து தொந்தரவாக இருக்கோ அதெல்லாம் வந்து விட்டுட்டார் அவர். அந்த மாதிரி ஸோ எதெல்லாம் வந்து கிருஷ்ணருடைய சேவைக்காக தேவை இருக்கோ அதுக்காக பயன்படுத்துறதுக்கான இருந்த செல்வத்தை வந்து நம்ம அதை அக்யூமுலேட் பண்ணுறதுக்காக சேகரணை பண்ணுறதுக்காக நம்மளை இது பண்ணுறதுல தப்பு கிடையாது. அதே எனக்குன்னு சொல்லி நான் எதெல்லாம் வந்து சேர்த்து வைக்கிறேனோ அதெல்லாம் வந்து இந்த தீய வழியில் போகிறதுக்கு இதாகிடுது. எனக்கு அதான் எனக்கு எவ்வளோ தேவைன்றது நான் அதை பார்த்துக்கினா போதும். அதுக்கு மேலே எதெல்லாம் நான் இது பண்ண போகிறேனோ அப்படி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணல. இந்த இதில் எப்படி இந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் லைஃப் ஸ்பேனில் எப்படி வந்து நம்ம டியூரேஷன் எப்படி எல்லாம் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுதுன்றது பிரகலாத் மகாராஜுடைய ஒரு எண்ணிக்கை, அது அவருடைய ஒரு கால்குலேஷன் அது கொடுத்துட்ருக்குறது. விபச்சாரின்னு கிடையாது. இது வந்து பிரபுபாத் வந்து லிக்விட் பியூட்டின்னு சொல்லி அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. எப்படி சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன்ஸில் ஒருத்தர் தன்னை அந்த மயங்கினவங்கனால எவ்வளோ சொன்னாலும் அதை வந்து புரிஞ்சிக்கிற நிலைமையில் இல்லாதவங்களுக்கு எப்படி அதை வந்து தெரிவிக்க முடியும்? இந்த உடம்பு தான் என்ன, உடம்பில் இருக்கிற என்னன்றதை வந்து தெரிவிக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அது வந்து பிரபுபாத் அப்படி கொடுக்குறாரு. அந்த பொண்ணு தன்னுடைய அந்த லாக்ஸேட்டிவ் அந்த மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வேறு விதமான நல்ல சாப்பாடே சாப்பிடாமல் இருந்தபோது என்ன ஆகுதுன்னா உடம்புல சாதாரணமாக என்ன ஆகிடுது, வீக் ஆகிடுது, ஸ்கின்னி, ரொம்ப போன் இதெல்லாம் இதாகிட்டு அந்த பியூட்டி இழந்துடுறோம். அப்போது இந்த உடம்புல என்ன இருக்குது அன்றதை வந்து தெரிவிக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அது அப்படி பிரபுபாத் அப்படி கொடுக்குறாரு சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரிலேஷன்ஸில். அதுக்காக அந்த பொண்ணு வந்து நேரடியாக வந்து ஒரு சில இடத்துல நம்ம வந்து இது வந்து உன் செய்கிறதுனால நீ பாவ செயலில் போகிற, இது உனக்கு சரி கிடையாதுன்னு தெரிவிக்க முடியாத சிலமையில் ஒரு சில இடத்துல ப்ராக்டிக்கலாக வந்து அதை செஞ்சு காமிக்கணுமா வருது இல்லையா? ஸோ அந்த இதுக்கு அது எக்ஸாம்பிளாக அது வந்து ஜஸ்ட் ஒரு அனாலஜி மாதிரி கொடுக்குறாரு பிரபுபாத். அவ்வளோதான். गंधराज श्रीमद् भागवतम की जय. विश्वगुरु श्रील प्रभुपाद की जय.